ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அஜாக் சைபர் செக்யூரிட்டி லிமிடெட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரன்சிக்ஸ் டூல் வந்துட்டு பார்க்க போறோம். டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டூல். ஸோ இந்த டூல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ரெக்கவரி அப்படின்னுவாங்க. ரொம்ப சிம்பிளான டூல். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா ரெக்கவரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. ஸோ அட்டாப்சி அண்ட் தென் என்கேஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் யூஐ இன்டர்ஃபேஸ். லைக் உங்களுக்கு ஒரு ப்ரையர் நாலேஜ் தேவையே இல்ல. இது டேட்டா ரெக்கவரி பண்றதுக்கு. எல்லாருமே பண்ணலாம். வீட்ல இருந்துட்டே நீங்க பண்ணலாம். அதுதான் இந்த டூலோட ஸ்பெஷாலிட்டி. அதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ நான் இந்த டூல் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப் சப்போஸ் வந்துட்டு உங்களோட டிரைவ் வந்துட்டு உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு பிசிக்கல் டேமேஜ் அப்படி இல்லைனா உங்களோட பார்ட்டிஷன் வந்துட்டு கரப்ட் ஆயிருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டேட்டா லாஸ் ஃபார்மேட் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ்பில வந்துட்டு ஃபைல் வந்துட்டு காப்பி பண்ணும்போது நடுவுல வந்துட்டு இன்டரப்ட் ஆகி ஃபைல் வந்துட்டு நடுவுல வந்துட்டு காப்பி ஆகாம இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா ரெக்கவர் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டூல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, பிசி, மேக், ஹார்ட் டிஸ்க், எஸ்டி கார்டு, சிஎஃப் கார்டு, யூஎஸ்பி டிரைவ், டிஜிட்டல் கேமரா, மீடியா பிளேயர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் ஆகும். ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த டூல வந்துட்டு நான் எல்லாமே உங்களுக்கு பிராக்டிகலா காட்டுறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி ஆ ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ டூ நாட் கிரியேட் எனி ஃபைல்ஸ் இன் யுவர் பார்ட்டிஷன் இஃப் யுவர் ஃபைல்ஸ் காட் டெலீட்டட். ஸோ நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டீங்க தெரியாம, இல்ல சம்திங் உங்களோட யூஎஸ்பில இதெல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஃபுல்லாமே எல்லாமே போயிடுச்சுன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் யூஎஸ்பிலயோ இல்ல டிரைவ்லயோ பார்ட்டிஷன்லயோ எந்த ஒரு ஃபைல்ஸையுமே கிரியேட் பண்ணக்கூடாது. இது எதுக்கு அப்படின்றத சொல்றேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஹவ் யூ ஜஸ்ட் நீட் டு லேர்ன் ஃபைல் டெலிஷன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். குழப்ப விரும்பல. ஓகேவா? ஸோ நான் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்ன்னு வச்சுக்கோங்களேன். சாரி. ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செக்டார்ஸ், கிளஸ்டர்ஸ் இந்த மாரி நெறையா இருக்கும். ஸோ ஒரு செக்டார்ஸா இந்த மாரி சின்ன சின்னதா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி செக்டார்ஸ், இது ஒரு செக்டார். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு செக்டார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது ஒரு செக்டார். ஸோ இந்த மாரி செக்டார்ஸா ஃபுல்லா ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ ஒரு பிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்றீங்க. ஸோ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார்ல வந்துட்டு போய் அந்த இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ சேவ் ஆகி இதுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிள் மாரி அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது பி அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு இமேஜ் எடுத்திருக்கிறீங்க. ஒரு இமேஜ் வந்துட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபிக் செக்டார்க்குள்ள போகும். ஓகேவா? இஃப் சப்போஸ் இந்த ஸ்பெசிஃபிக் இமேஜ் ஒரு பிக் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பிக்க வந்துட்டு நீங்க டெலீட் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல பிக் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிக் இருக்கு. அத நீங்க டெலீட் பண்றீங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இந்த ஃபைல் வந்துட்டு டெலீட் ஆவாது. இந்த பிக் வந்துட்டு நம்மளுக்கு டெலீட் ஆகாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்டர் வேரியபிள் மட்டும் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டர் வேரியபிள் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். ஃபைல் வந்துட்டு அதே இடத்துல தான் இருக்கும். இஃப் சப்போஸ் நீங்க புதுசா வந்துட்டு இன்னொரு இமேஜ் டவுன்லோட் பண்றீங்க. ஸோ செகண்ட் பிக் வந்து டெலீட் பண்றீங்க. செகண்ட் பிக் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், டவுன்லோட் பண்றீங்கன்னு வைங்களேன். அது சப்போஸ் அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் செக்டார்க்குள்ளேயே போயிடுச்சுன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் செக்டார்க்குள்ள போயிடுச்சுன்னா, அது வந்துட்டு நம்மளுக்கு ஃபைல் ரெக்கவரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். பிகாஸ் அது வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிரும். அந்த ஸ்பெசிஃபிக் செக்டார்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிரும். இதான் ஃபைல் டெலிஷன் கான்செப்ட். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்கேன் நானு. லைக் டூ நாட் கிரியேட் எனி ஃபைல்ஸ் இன் யுவர் பார்ட்டிஷன் இஃப் யுவர் ஃபைல்ஸ் காட் டெலீட்டட். ஓகேவா கைஸ்? ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ எல்லாமே எடுத்து தரும். அண்ட் தென் இமெயில்ஸ் அண்ட் தென் லைக் ஜிப் ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே எடுத்து தரும். ஸோ நெக்ஸ்ட் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபோட்டோஸ், ஆடியோஸ், இமெயில், வெப் ஃபைல், ஆர்கைவ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு டூல்குள்ளே போயிடுறேன். ஸோ கைஸ் டூல் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்து நெக்ஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்ற அந்த ஸ்டெப் கொடுத்தாலே போதும். அது அது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் வந்துட்டு லைவ்ல காட்டுறவங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்றத. ஸோ ஒன்ஸ் நான் வந்து டூல் ஸ்டார்ட் பண்ணோன்னே எனக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்படி தான் இருக்கும். இப்போ என்னோட வந்துட்டு எஸ்எஸ்டியில் ரன் ஆகுது. ஸோ இந்த எஸ்எஸ்டியில் ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு விண்டோஸ் சி, இ அண்ட் தென் பார்ட்டிஷன் சி, இ அண்ட் எஃப்ன்னு இருக்குது.
நான் வந்துட்டு இப்போ எனக்கு நீங்க வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஹார்ட் டிஸ்க் இல்ல எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி அண்ட் தென் யூஎஸ்பி ஸ்டிக் ஸோ ஹாட் ஸ்வாப்பபிள் டிவைசஸ் அப்படின்னுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க எப்படினாலும் நீங்க ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பார்ட்டிஷன் வந்துட்டு இந்த இடத்துல கீழ ஷோ ஆகும். என்கிட்ட இப்போ யூஎஸ்பி ஸ்டிக் இல்ல எதுவுமே. ஸோ நான் வந்துட்டு என்னோட எஃப் பார்ட்டிஷன்ல வந்துட்டு சில ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். அத டெலீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ரெக்கவர் பண்றது எப்படின்றத காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் எஃப்ல என்ன இருக்குன்றத காமிச்சிடுறேன். ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு. அ ஒரு இமேஜ், ஒரு ரெக்கார்டிங், ஒரு ஆடியோ ஃபைல் அண்ட் தென் ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஸோ இத வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இப்ப இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இத நான் ஃபுல்லா டிராக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். பட் ஸ்டில் அ அத தாண்டி வந்துட்டு சிலவங்க ஃபார்மேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் வந்துட்டு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இந்த ஸ்பெசிஃபிக் ரெக்கவரி டூல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 598 ஐட்டம்ஸ் ஃபவுண்ட் அப்படின்றது காட்டுது. 31 எம்பி அப்படின்றது காட்டுது. ரீஸ்கேன் நவ் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் குடுத்து ஜஸ்ட் ஸ்கேன் செலக்டட் ஃபைல் டைப்ஸ் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்தோனே எனக்கு குடுத்த நெக்ஸ்ட் செகண்ட்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நம்ம வந்துட்டு டெலீட்டட் ஃபைல்ஸ்ல வந்துட்டு பார்த்தா, ஸோ இங்க பாருங்க. ஸோ நான் இங்க டெலீட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் அண்ட் தென் இந்த வீடியோ ஃபைல் அண்ட் தென் இந்த ஒரு பிடிஎஃப், இதோ இந்த பிடிஎஃப். ஸோ இந்த மாரி டெலீட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ தெரியாம நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டீங்க, இல்ல ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த ஒரு டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான டூல் ரெக்கவரி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெக்கவர் பண்றது. ஜஸ்ட் இங்க ரெக்கவர்ன்னு குடுத்தா போதும். உங்களுக்கு மறுபடியும் அந்த ஸ்பெசிஃபிக் லொகேஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும் கைஸ். சாரி ரெக்கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நெனச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு டூல், ஃப்ரீ டூல். ஸோ எனிபடி கேன் யூஸ் இட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க் யூ. வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ.